ஹாய் மக்களே, வெல்கம் டு ட்ராஃப். இன்னைக்கு அம்மா கருவாடு குழம்பு முட்டை பண்ண போறாங்க. நீங்க அம்மா பண்றத பார்க்க போறீங்க, நான் சாப்பிட போறேன். கருவாட்டு குழம்பு சொல்லும்போதே பல பேருக்கு நாக்குல எச்ச ஊறி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் 3 வெங்காயம், 15 பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரா வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 கத்திரிக்காவும், 1 உருளைக்கிழங்கும் நீட்ட வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குன பிறகு ஒரு 3 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் நானு. அதையும் ஊத்தி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் 1 கப் அளவுக்கு வீட்ல அரைச்ச மிளகாத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணியிருக்கேன். தனி மிளகாத்தூள் எதுக்காக போடுறோம்னா, கொஞ்சம் கலரா இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் அந்த ஆனியன் காமிக்கிறேன் பாருங்க, அந்த சைஸ்ல புளிய எடுத்து ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் ஊத்தி இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணிய விட்டு மூடிய போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சுடு தண்ணி ஊத்தி கருவாட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த கருவாட்டு குழம்புக்கு நான் யூஸ் பண்ண கருவாடு பார்த்தீங்கன்னா, வாழை கருவாடும், கவல மீன் கருவாடும் தான். இந்த பாருங்க 90% அந்த சுண்ணாம்பெல்லாம் மேல இருந்து போற அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். குழம்பு இப்ப நல்லா கொதிச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி வச்சிருக்க கருவாடு எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். அதுக்கு மேல ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா கருவாடு ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணீல ஊற வச்சு தான் கழுவி இருக்கோம். அதனால ஒரு 3 மினிட்ஸ் சிம்ல வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னாலே போதும். அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான நாவில் எச்சில் ஊறும் கருவாட்டு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவாட்டு குழம்புக்கு ஒரு குட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வேக வச்ச முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதத்தோட இந்த கருவாடு குழம்பு பிளஸ் இந்த வேக வச்ச முட்டைய வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சனாவோட ரியாக்ஷன பாருங்க. அவ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதோட நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.